ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே லஞ்ச் பாக்ஸுக்கு வெண்டிக்காய் புளிக்குழம்பு செய்யலான்ட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது புளிக்குழம்பு பொடி வந்து தீர்ந்து போச்சு. ஸோ அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் தனியா, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா செவக்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சி வச்சுக்கோங்க. புளிக்குழம்பு, வத்த குழம்பு, புளி சாதம்லாம் ரெடி பண்ணுறப்ப இது 1 டீஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள். குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படியே ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இந்த பொடி சேர்த்தாலே போதும். இந்த குழம்பாக இருக்கட்டும், புளிக்குழம்பாக இருக்கட்டும், புளி சாதமாக இருக்கட்டும் சூப்பரான டேஸ்ட்டில் வரும். ஸோ வெண்டிக்காய் போட்டு புளிக்குழம்பு தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல சூடான சாதம், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் பசங்க வந்து தயிர் சாதம் தான் கேட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் கொஞ்சமாக க்ரீமியான கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து வெண்டிக்காய் போட்டு புளிக்குழம்பு எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த குழம்போட டெக்ஸ்சர். இது கூடவே பீட்ரூட் பொரியல். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து நான் சக்கரவள்ளிக்கிழங்கு கொடுத்து விட்டேன், கொஞ்சம் மீதம் இருந்துச்சு, அதே நீ கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் கொடுத்து விட்டுருந்தேன்.